Hello viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ் தான் எப்படி பின்ன போறோம்னு பார்க்க போறோம். இது வந்து சின்ன ஃப்ளவர், இது வந்து பெருசு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி போட்டுட்டு தான் நம்ம இத வச்சு கனெக்ட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. மத்தவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து இந்த பூ போடுறதுக்கு 3 அடி வயர் எடுத்துர்க்கேன் நானு. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்றது வந்துட்டு இந்த மாதிரி இந்த வயர் எடுத்துக்கிட்டு இந்த விரல்ல இந்த மாதிரி 2 ரவுண்ட் சுத்திக்கணும். 2 ரவுண்ட் சுத்துனதுக்கு அப்புறம் இத வெளியில எடுத்துறணும். விரல்ல இருந்து வெளியில எடுத்துட்டு நமக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைச்சிரும். இத வச்சு தான் நம்ம போட போறோம். இது வந்து ரொம்ப பெருசா இல்லாம சின்னதா இல்லாம இந்த ரவுண்ட்ல எடுத்துக்கோங்க. மொத்தம் 6 பூ போடுறதுனால நான் இந்த ரவுண்ட் எடுத்துர்க்கேன். இன்னும் பெருசா வேணும்னா இன்னும் பெருசா சுத்திக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் சுத்திட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லூப் மடக்கிட்டு இந்த வயரை இந்த சென்டர் ஹோல்ல விட்டு எடுக்கணும். சென்டர் ஹோல்ல விட்டு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த லூப்க்குள்ள விடணும். ஓகேங்களா, நமக்கு ஃபர்ஸ்ட் நாட் கிடைச்சிருச்சு. திரும்ப இந்த வயரை திரும்ப இந்த ஹோல்க்குள்ள விடணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். வீடியோவை 2-3 டைம் பாருங்க, புரியுற வரையும் பாருங்க. நிறைய டைம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பூ நமக்கு வந்துருச்சு. அடுத்து வந்து ரெண்டாவது பூவுக்கு திரும்ப ஒரு லூப் போடணும். லூப் போட்டுட்டு இந்த வயரை இந்த ஹோல்க்குள்ள விட்டு எடுக்கணும். இப்போ திரும்ப இங்கிருந்து எடுத்த வயரை இதுல விடணும். திரும்ப என்ன பண்ணணும், இந்த வயரை திரும்ப ஹோல்க்குள்ள விடணும். இந்த மாதிரி திருப்பிக்கிட்டு இருக்கும், நம்ம அந்த திருப்பி விடணும். இப்போ 2 இது கிடைச்சிருச்சு. அடுத்தது 3வது போட போறோம். திரும்ப இந்த லூப் கிரியேட் பண்ணி இந்த வயரை அந்த சென்டர் ஹோல் வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ல விட்டுட்டு திரும்ப இந்த வயரை இந்த லூப்க்குள்ள விடணும். திரும்ப இந்த வயரை ஃப்ரண்ட்ல இருந்து உள்ள விடணும். இப்போ 3 கிடைச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் இந்த ரவுண்ட் நல்லா இழுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல கேப் கிடைக்கும். திரும்ப ஒரு லூப் கிரியேட் பண்றோம். அடியில இருந்து இந்த வயரை இந்த சென்டர் ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ரவுண்டுக்குள்ள விட்டு எடுக்கணும்.
ரவுண்டுக்குள்ளே விட்டதை வந்துட்டு திரும்ப இந்த லூப்புக்குள்ளே கொடுத்து இந்த மாதிரி இழுத்து விடணும். திரும்ப ஃப்ரண்ட்ல இருந்து இந்த ரவுண்டில் விடணும். இந்த மாதிரி ஒயர் பெரட்டிக்கிட்டு இருக்கும், அதை வந்து நம்ம எடுத்து விட்டுக்கணும். இப்போ வந்து 4 கிடச்சிருச்சு. இன்னும் நம்ம 2 போடணும். ஃபஸ்ட் ஸ்டெப்பு லூப் க்ரியேட் பண்ணிக்கணும். க்ரியேட் பண்ண லூப்பை சென்டர் ரவுண்டில் பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு விட்டு எடுத்துட்டு திரும்ப இந்த லூப்புக்குள்ளே விடணும். லூப்புக்குள்ளே விட்டு எடுத்துட்டு திரும்ப ஃப்ரண்ட்டில் சென்டர் ரவுண்டில் விட்டு எடுக்கணும். ஃப்ரண்ட்டில் ரொம்ப ஈஸி தாங்க. ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வரும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் கண்டிப்பாக உங்களுக்கு ரீச் பண்ண முடியும். திரும்ப ஒரு லூப் க்ரியேட் பண்ணுறோம். சென்டர் ரவுண்டில் விட்டுட்டு திரும்ப லூப்புக்குள்ளே விடுறோம். விட்டுட்டு திரும்ப ஃப்ரண்ட்டில் விடுறோம். இப்போது நமக்கு 6 பூ கிடச்சிருச்சு. இப்போது நமக்கு 6 பூ கிடச்சிருச்சு. 1 2 3 4 5 6. இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ வந்து நம்ம இதை வந்து இன்னும் ரொம்ப கொஞ்சம் பெருசுப்படுத்துகிறோம் அப்படின்னா திரும்ப நம்ம மொதல் ரவுண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரியே ஸ்டார்ட் பண்ணணும். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். திரும்ப லூப் க்ரியேட் பண்ணுறோம். இந்த ஒயரை சென்டர் ரவுண்டில் விட்டு எடுத்துட்டு திரும்ப லூப்புக்குள்ளே விடுறோம். கரெக்டாக இந்த பூக்கு நேராக இப்படி விட்டு இழுக்கிறோம். திரும்ப ஃப்ரண்ட்டில் விடணும். ஃப்ரண்ட் ரவுண்டுக்குள்ளே விட்டு திரும்ப அடுத்த லூப் க்ரியேட் பண்ணணும். பேக் சைடில் சென்டர் ரவுண்டில் விட்டு எடுத்துட்டு லூப்புக்குள்ளே விடணும். இப்போது திரும்ப ஃப்ரண்ட்டில் விடணும். இப்போது அடுத்த பூவில் வந்துட்டு திரும்ப லூப் க்ரியேட் பண்ணுறோம். இந்த ஒயரை இந்த ரவுண்டில் விட்டு எடுத்துட்டு லூப்புக்குள்ளே விடுறோம். திரும்ப ஃப்ரண்ட்டில் விடுறோம். திரும்ப லூப் க்ரியேட் பண்ணுறோம். இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுல விடுறோம். திரும்ப லூப்புக்குள்ளே விடணும். திரும்ப ஃப்ரண்ட்டில் விடணும்.
இன்னும் வந்துட்டு நமக்கு வந்து 2 இருக்குது, 2 இதில் போடணும், இதுலேயும் போடணும். திரும்ப லூப் கிரியேட் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் விட்டுட்டு இப்போ லூப் கிரியேட் பண்ணணும். இதில் விட்டு எடுத்துட்டு நடுவில் விட்டு எடுத்துட்டு லூப்புக்குள்ளே விடணும். இப்போது எல்லாத்துலேயும் போட்டாச்சு. முன்னாடி ஃப்ரண்ட்டில் விட்டுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ போட்டாச்சு. இந்த மாதிரி ஃப்ளவர் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஒயரை வந்துட்டு பின்னாடி திருப்பி இந்த இடத்துல சொருகி விட்டுருங்க. ஓகே, நமக்கு இந்த ஃப்ளவர் கிடச்சிருச்சு. அடுத்து வந்து நம்ம சென்டரில் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம வந்து நெல்லிக்காய் முடிச்சு போட்டிருப்போம். அந்த முடிச்சு போட தெரியாதவங்க நான் வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோவை பார்த்து போட்டுக்கோங்க. நான் இப்போ வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் நாட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து நான் வந்து பிங்க் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். நெல்லிக்காய் நாட் போட தெரியாதவங்களுக்கு நான் வேணால் இப்போ போட்டு காமிக்கிறேன். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேங்க, அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 3/4 அடி ஒயர் இருந்தால் இதுக்கு போதும். ஃபஸ்ட் 2 லூப்பில் விடணும், அடுத்த 2 லூப்பில் விடணும், மூணாவதாக இருக்க ஒயரை அடுத்த லாஸ்ட் 2 லூப்பில் விடணும். இப்போது எல்லா ஒயரையும் பிடிச்சி இழுத்துடுங்க. இப்போது நம்ம நெல்லிக்காய் நாட் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த நாட்டை வந்துட்டு நம்ம இதில் சொருகி விட போகிறோம். இப்போது ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு இதை வந்துட்டு இந்த லூப்பில் விடுறோம். அப்படியே 6 ஒயரையும் 6 லூப்புக்குள்ளேயும் விட்டுறலாம். சாரி, 6 ஒயரையும் 6 இந்த மாதிரி லூப் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம சொருகி விட்டுறலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போது இந்த 6 ஒயரையும் 6 லூப்புக்குள்ளே சொருகி விட்டாச்சு. இந்த மாதிரி இன்னும் ஒன்று இருக்குது. ஓகே, இந்த மாதிரி சொருகி விட்டு திரும்ப பேக் சைடில் திருப்பி ஆப்போசிட்டில் சொருகி விட்டுருங்க. இதை வந்துட்டு இந்த ஒயரில் சொருகி விட்டுருங்க. இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் சொருகி விட்டுருங்க.
ஓகேங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஒயர்ஸை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ளவர் போட்டாச்சுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதே மாதிரி நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம எல்லோ கலர் பூ பின்னிருக்கோம் இல்லைங்களா, அது மாதிரி பின்னிட்டு நடுவில் வந்துட்டு நம்ம குண்டுமல்லி நாட் போட்டிருப்போம். குண்டுமல்லி நாட் போட தெரியாதவங்க நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். அதை வந்து பேக் சைடில் இந்த மாதிரி சொருகி விட்டு, ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி பேக் சைடில் இதே மாதிரி சொருகி விட்டுணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.